ஆக்சுவலா இது ஒரு $1 மில்லியன் ஜாப் எக்ஸாம். ஆனா இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ல ஒரு லெட்டர் கூட இல்லாம பிளாங்கா இருக்கு. இத பார்த்த எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல. ஒரே ஒரு விமன் மட்டும் கான்பிடென்ட்டா அந்த எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்க தெரியாம அந்த பேப்பரை டேமேஜ் பண்ணிடுறாங்க. இத பார்த்த செக்யூரிட்டி கார்டு அவங்கள உடனே வெளியே கிக் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த எக்ஸாம் ரைட் பண்றதுக்கு 3 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், பேப்பரை டேமேஜ் பண்ணக்கூடாது. செகண்ட், ஹால்ல இருக்க எக்ஸாமினர் கிட்டயோ செக்யூரிட்டி கார்டு கிட்டயோ பேசவே கூடாது. தேர்டு, எக்ஸாம் டைம் பினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி போக கூடாது. இந்த 3 ரூல்ஸ் சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருக்கான்னு எக்ஸாமினர் கேக்குறாரு. எல்லாரும் பயங்கர சைலண்டா எதுவும் பேசாம இருக்காங்க. டைமும் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப நர்வஸா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் அந்த எக்ஸாமினர் சொன்ன ரூல்ஸை நல்லா திங்க் பண்ணி பாக்குறாரு. எக்ஸாமினர் அவர்கிட்டயும் செக்யூரிட்டி கார்டு கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர பக்கத்துல இருக்கிற கேண்டிடேட்ஸ் கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லவே இல்ல. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவர் பக்கத்துல இருக்க ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. செக்யூரிட்டி கார்டு அதுக்கு ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. இதுதான் கரெக்டான ரூட்னு கண்டுபிடிச்சு எல்லாரும் பேசி எப்படி இந்த எக்ஸாம் ரைட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை சன்லைட் முன்னாடி வச்சு பாக்குறாங்க. ஆனா அதுல எதுவுமே தெரியவே இல்ல. இந்த எக்ஸாமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.